வச்சுப்பா ஈங்கூர். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் 2 வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். 2 வேலைக்கு அப்ளை பண்ணதில் நீ கேட்டதோட டிரைவர் வேலைக்கு ட்ரை பண்ண முன்னாடி கிடச்சிரும். சரியா? அதனால் கவர்மெண்ட் வேலை 2 பேர்த்துக்கு வேணும்னே உனக்கு இப்போ போட்டு கொடுத்துட்டேன்ல. அதே மாதிரி இப்போ கணவருக்கு வேணும்னு கேட்க வந்திருக்கேன். கணவருக்கும் டிரைவர் வேலைக்கு பண்ண சொல்லு. இப்போ 2 வேலைக்கு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு டிரைவர் வேலையும் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் டிரைவர் வேலை முன்னாடி வந்துடும். போய் காலை வந்துடுவான். அதனால் கருப்பசாமி கணவருக்கு கொஞ்சம் உடல்நலம் மட்டும் தலைவலியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அப்படி தானே? அதனால் வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு குடும்பத்தோடு எனக்கு பால் குடம் எடுத்துடணும். சரியா? அதனால் உனக்கு சரிப்பா ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. அதனால் உனக்கு தலையில் இருக்கிற பிரச்சனை உனக்கு இதை நிப்பாட்டணும்ல. அதனால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனால் நீ அப்படின்னாலும் சொல்ல வேணாம். நான் சொல்கிறத மட்டும் கேட்குறேன். நான் கொடுக்குற கனியை 3 நாளைக்குள்ளே சாப்பிட சொன்னேன். சொல்லிவிட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது பகுதி கம்மியாயிருமாம்மா, அதனால் பகுதி அடுத்த வாரம் உன்னை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ 2 பேரும் வரணும். ஆக மொத்தம் இன்னும் 30 நாளில் உனக்கு முழுசும் சரியாயிருமாமான்னு சொல்லிடு. அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. டிரைவர் வேலையும் கிடச்சிடும். அதனால் என் மகன் அதைய மீறி போகவும் மாட்டான். நாங்கள் அறுப்போம் கூடவே வந்துடுறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்ப்பான். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா அவினாசி. அதனால் எனக்கு வேலை வெட்டி ஆர்டர் லெட்டர் கிடைக்கணும். அதனால் கருப்பசாமி அதில் புது புது சிக்கல் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது. அப்படி தானே? நான் முதல்ல எதிர்பார்த்த தாண்டமானே. அதனால் நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பிரச்சனை வரலினாலும் ஆனால் பிரச்சனை வந்துருச்சுல. அதனால் கருப்பசாமி அதிலேருந்து உனக்கு எப்படி சால்வ் பண்ணணுமோ உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த தொழிலும் அமைச்சு, அதே மாதிரி வெளியில் இருக்கிற ஒரு இடத்த ஒன்று விற்று கொடுக்கணும். அதையும் உனக்கு நல்ல ரேட்டுக்கு நாளையிலேருந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி பூர்வீகத்தில் நமக்கு வர வேண்டியது வரணும். அப்படியே இல்லையா? அதையும் உனக்கு வர வச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டுவான். உன்னை கேட்காம பூர்வீகத்தில் ஒரு சில வேலைப்பாடு செய்கிறதுக்காக ரெடியாக இருக்கான்ல. அதனால் கருப்பசாமி அதுக்கு உண்டானது நடக்கிறதுக்கு இல்லாமல் ஒரு தடையை போட்டு வை. சரியா? உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை நான் காப்பாற்றி கொடுத்து 4 பேருக்கு போல் உனக்கு பூர்வீக வர வேண்டிய பாக்கியை வர வச்சு கொடுத்து நான் நல்லபடியாக காப்பாற்றினா போதுமா? இந்தா சீக்கிரமாக அந்த சிக்கல் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன். அதே மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நாளைக்கு போய் பார். சரியா? அதுக்கு உண்டான வழி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ அப்படி தான் சொல்லுவேன். சரியா? நீ அங்கே போய் கால் நீட்டி உட்காந்து சாப்பிட்றதெல்லாம் தகுந்து போல. நீ அந்த இடத்துக்கு நான் கொடுக்குற கனியை வச்சுட்டு போய் கால் மிதிச்சுட்டு மட்டும் வா. உன்னைய மீறி எந்த கையிலேருந்து போகிறதுக்கு இல்லாமையும் நான் வச்சு கொடுத்துறேன். ஆனால் ஒரு ரெட்டு போயிட்டு வரணும். போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்துட்டு வியாழக்கிழமை என்ன வந்து வர கூடவே வரம்போ. வியாழக்கிழமை வரமானே. திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆட்டோ டிரைவர். எப்படியாவது கருப்பசாமி நமக்கு தொழில் நல்லா ஓட்டி கொடுத்துட்டேன். குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வச்சுருக்கேன். ஆனால் எதிரிக்கு மட்டும் ஒன்றுமே பண்ணலையே. அப்படித்தானே? போய் காலையில் வந்துட்டோம். இதெல்லாம் சரி பண்ணியாச்சு. ஆனால் இதை ஒன்றை மட்டும் பண்ணி கொடுத்துடணும். அதனால் கருப்பசாமி இப்போ நாசுக்கா அவனுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தாண்டாமான இருக்கேன். உங்கள் அண்ணுக்கு தான் தெரியல. அதுவும் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. சரியா? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டு அமாவாசை வர்றதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துடும். அதுக்கு அடுத்த செவ்வாய் தான் அமாவாசை. அதுக்குள்ளே உனக்கு தகவல் வந்துடும். ஆனால் இப்போ பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது. வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியல. அதில் உன்னையும் நல்ல முறையாக கருப்பேன் காப்பாற்றி கொடுத்து அதுதான் இப்போதைக்கு அவனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டேன். அமாவாசைக்குள்ளே உங்கள் கண்ணுக்கே தெரிஞ்சிடும். இந்த இது 2 எண்ணத்தை ஆளுக்கு எல்லாரும் மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். ஒன்றை கொண்டே பாங்காக வச்சுக்க. கூடவே வரம்போ. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் முயற்சிப்பா. விஜயமங்கலம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எந்த வேலை எடுத்தாலும் தடங்கள் தான். அப்படி தானே? அதனால் நம்ம இருக்கலாமா வேணாங்கிற அளவுக்கு அப்பப்போ யோசனையும் வருது. அதனால் கருப்பசாமி இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து அதனால் ஆளுக்கு ஒவ்வொன்றையும் பண்ணி வச்சுருக்கேன். அதையெல்லாம் தீர்த்து கொடுத்து அதே மாதிரி சுமூகமாக உனக்கு எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? அதனால் 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை வாங்கிட்டு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார். அதே மாதிரி வர்ற அமாவாசை முடிகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு வழி கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? அதுக்கு வியாழக்கிழமை தான் கனிமாலை கேட்டிருக்கேன்.
அதை போட்டுட்டு சொல்லு, நல்ல பிள்ளையை உனக்கு நான் தொலைவி நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன், கிட்டவா. அது சரியாக வருமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். வியாழக்கிழமைக்கு உனக்கு நல்ல பதிலாக உனக்கு சொல்லிடுறேன், சரியா. அது வரைக்கும் எந்த முயற்சியும் பெருசாக எடுக்காத, எடுத்தால் சிக்கல் வந்துடும். அதனால் அதை பாங்காக வச்சுக்க. இதை 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு, ஒரு பிரச்சனையை நான் தீர்த்து கொடுத்துறம்போ. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு. அதுக்கு தான் சொல்லிட்டேன், எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலையும் கனியில் மாலையும் பாட்டலும் கொண்டு வா. வியாழக்கிழமைக்கு இதுக்கு தீர்ப்பு சொல்லிட்டு போகிறப்போ. கோயம்புத்தூர்காரையா இருப்பா, கோயம்புத்தூர் எனக்கு மட்டும் ஏன் சொல்லாமல் போகிறப்பா, நமக்கு வேறு வாங்கணும்னு பிரச்சனை பண்ணுறான். அதனால் வேறு ஆளை மாற்றலாமான்னு பார்த்தோம், அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேறான். அதனால் கருப்பசாமி எப்படியோ ஒன்று அவங்ககிட்ட ஒன்று அமௌண்ட்டு வாங்கி கொடுத்துரு, அப்படி தானே. அதனால் ஒன்று அமௌண்ட்டை வாங்கி கொடுத்துடணும், இல்லாமல் இருந்தால் ரிட்டர்ன் கொடுத்துட்டு வேறு பார்ட்டியாவது பார்த்துடலாம். அதனால் வேறு பார்ட்டி விற்கிறதுக்கு விடமாட்டான், வேறு பார்ட்டி வாங்குறதுக்கு விடமாட்டேன். ஏன்னா இப்போ நீ கம்மியான ரேட்டு கொடுத்துருக்க, இதை விட கொஞ்சம் ரேட்டு கூடாதான் போகும். அப்படிங்கும்போது அவன் கொடுக்க மாட்டான். அப்படிங்கிறதுனால நமக்கு உனக்கு அமௌண்ட்டு வாங்கி கொடுத்துறேன்டாமானே, சரியா. நீ என்ன பண்ணுற அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்கு போய் பேசு, சரியா. நீ செவ்வாய்க்கிழமைக்கு நான் சொன்னதை கேளு, நீ நேற்றைக்கு வரைக்கும் கூப்பிட்டதை விட்டுரு, செவ்வாய்க்கிழமை கூப்பிடு. அடுத்த சனிக்கிழமைக்குள்ளே உனக்கு ஒரு அமௌண்ட் ஏற்பாடாயிரும், அதை அமைச்சு கொடுத்துறேன். சீக்கிரமாக அவனுக்கு இறைய பண்ணுற மாதிரி உனக்கு உருவாக்கினா போதும்ல, நான் அமைச்சு தரேன், போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதனால் 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்று பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடு. செவ்வாய்க்கிழமைக்கு மடியில் வச்சுட்டு பேசு. நீ கேட்டதோட சனிக்கிழமை கூட உனக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும், நான் கருப்பம் கூட வந்துடுறோம். அதுக்கப்புறம் நிரந்தரமான தொழில் அதுவும் உனக்கு அமைச்சு தரேன். அதனால் இப்போ வயிற்றில் வேறு ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது, கொடுக்குதா இல்லையா. அதனால் அதுக்கு 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளி, மருத்துவ செலவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறோம். இதை கேட்டுட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு.